பீக்கங்காய் நல்லா இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. தோலெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு, தக்காளி 2, வெங்காயம் 2, ஒரு 3 பச்சை மிளகாய் நீராக கறக்கி வச்சுக்கோங்க. அது 2 பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் போட்டு அரைக்கணும். தேங்காய் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டு இதெல்லாம் அரைச்சிக்கிறலாம். ஃபஸ்ட்டில் பச்சை பருப்பை வேக வச்சுக்கிறணும். பச்சை பருப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகம், அது வேகட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம். பச்சை பருப்பு பாதி தான் வேகணும், பாதி வெந்துடுச்சு. அது நல்லா பீக்கங்காயை அலசி அதில் போட்டுருங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுறணும். கல்லுப்பு போட்ட உடனே மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வேகட்டும். சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வந்துடுச்சு, வெங்காயம் கொஞ்சம் வந்துடுச்சு. பச்சை மிளகாயை போட்டுடலாம், தக்காளியை போட்டுடலாம். அதுலேயும் கல் உப்பு போட்டிருக்கோம். இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுருக்கோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் போட்டு கொட்டி விட்டுறலாம். நம்ம தேங்காயும் சீரகம் அரைச்சோம்ல, அதையும் ஊற்றிடலாம். அலசியெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இது நம்ம தோசை, இட்லி, சோறு, நெய்ச்சோறு எதுக்கெல்லாம் போட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே ஸ்டவ்வை இறக்கிடுங்க. இறக்கிட்டு மூடி வச்சு அப்படியே தம்லேயே இருக்கணும் பாதி நேரம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சூப்பர்.